ஒரு ஆள் உங்களை தினமும் கவனிக்கிறான். நீங்கள் சோகமாக இருந்தாலும் உடனே கேட்குறான். உங்களை பிடித்த விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்து கொள்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லலை. அப்படின்னா அது நட்பா இல்லை சொல்லாமல் இருக்கும் காதலா? இதுதான் சசி மனசில் வந்த பெரிய கேள்வி. ஆதி உண்மையிலே அவளை காதலிக்கிறானா இல்லையா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். சசி சில நாட்களாக ஒரு விஷயத்தில் குழம்பிகிட்டே இருக்கிறான். ஆதி என்னை காதலிக்கிறானா இல்லையா என்ற கேள்விதான் அவள் மனதில் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆதி அவளுடன் பேசும் விதம், அவளை கவனிக்கும் விதம், இவையெல்லாம் பார்த்தால் அவன் காதலிப்பது போல் தோன்றும். ஆனால் அவன் ஒருபோதும் நேராக அதை பற்றி பேசவில்லை. ஒரு நாள் சசி கல்லூரியில் சோகமாக இருக்கிறாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. ஆனாலும் ஆதி உடனே கவனித்தான். சசி, என்னாச்சு? இன்று நீ ரொம்ப அமைதியாக இருக்க என்று கேட்டான். சசி சிரிக்க முயன்றாள். ஒன்றுமில்லை ஆதி என்றாள். ஆனால் ஆதி விடவில்லை. நீ சோகமாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்காது என்று மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை சசியின் மனதை தொட்டது. அவள் மனதில் மீண்டும் அந்த கேள்வி வந்தது. இவன் என்னை உண்மையிலே காதலிக்கிறானா? அடுத்த நாள் பெய்தது. சசி குடைக்குள் இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஆழ்த்தி ஓடி வந்து தன்னுடைய குடையை அவளோட ஷேர் பண்ணிக்கிட்டான். நீ நனைஞ்சிட்டா எனக்கு காய்ச்சல் வந்துடும் என்றான். அந்த நிமிஷம் சசியின் மனசு இன்னும் குழம்பியது. இது சாதாரண அக்கறையா இல்லை காதலா? சசி மெதுவாக கேட்டாள். ஆதி, நீ என்னை ஏன் இவ்வளவு கவனிச்சிருக்க காரணம் என்ன? ஆதி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சிரித்து கொண்டே சொன்னான். சசி, காரணம் தெரியாதா? நீ சிரிக்கும்போது தான் என் நாள் முழுசாய் இருக்கு. அந்த ஒரு வார்த்தை சசியின் குழப்பத்தை மெதுவாக கரைத்தது. ஆனால் அவன் மனதில் இன்னொரு சிறிய சந்தேகம் இருந்தது. ஆதி இதை நட்பாக சொன்னானா அல்லது உண்மையான காதலா? நன்றி.